புயல் நிலவரம் குறித்து புதுவை கடற்கரையில் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. அவசியமின்றி பொதுமக்கள் வெளிவர வேண்டாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு எந்த தனியார் பள்ளியும் முன்வராதது மனிதாபிமானமற்ற செயல். அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் கடற்கரையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து புயல் மழை நிலவரம் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனிடம் கேட்டறிந்தார். பெங்கல் புயல் காரணமாக காலை முதல் புதுச்சேரியில் மிதமான மழையும் மிதமான காற்றும் வீசி வருகிறது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மழையின் பாதிப்புகள் குறித்தும் கடல் சீற்றம் குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பார்வையிட்டார். அப்போது அங்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமி புயல் மற்றும் மழை நிலவரம், நிவாரணப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டறிந்தார். மேலும் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் தயாராக இருக்க வேண்டும் என உத்தரவிட்டார். புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கை காரணமாக கடற்கரை பகுதிகள், சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இதனால் அலைகள் 7 அடி வரை ஆக்ரோஷமாக எழுவதால் ராக் பீச், பாண்டி மெரினா உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளன. புயல் காரணமாக துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் 5வது நாளாக மீனவர்களுக்கு கடலுக்குள் செல்லவில்லை. கடற்கரை பகுதிகள் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்றும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதலே வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருவதால் குளிர்ந்த சூழ்நிலை காணப்பட்டு வருகிறது. அவ்வப்போது விட்டுவிட்டு லேசான மழை பெய்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்ததால் வார இறுதி நாளான இன்று பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மேலும் புயல் தொடர்பான புகார்களுக்கு இலவச உதவி எண்களான 112, 107 மற்றும் வாட்ஸ்அப் எண் 9488981070 ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மீனவ கிராமங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மீனவ மக்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 6000 நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் பெருமழை புயல் சம்பந்தமாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம், அரியாங்குப்பம், வீராம்பட்டினம், காலப்பட்டு உள்ளிட்ட மீனவ கிராம பகுதிகள் மற்றும் மக்கள் வசிக்கும் தாழ்வான பகுதிகளில் சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்பொழுது பெரும்பாலான மக்கள் அரசு மழைக்கான நிவாரண உதவியை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த 10 தினங்களாக எவ்வித வருமானமுமின்றி தொழில் புரிய முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் மீனவ மக்கள் மற்றும் தினசரி வருமானம் ஈட்டும் அனைத்து குடும்பத்தினருக்கும் குறைந்தபட்சம் ரூபாய் 6000 நிவாரண உதவியாக அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு எந்த தனியார் பள்ளியும் முன்வராதது மனிதாபிமானமற்ற செயலாகும். புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளி, கல்லூரிகளை மக்கள் பாதுகாப்புக்காக தங்குவதற்கு திறந்துவிட மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் விடுவிடாக சென்று அன்னதானம் வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெங்கல் புயலாக உருமாறியதை அடுத்து புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை விட்டு பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று தொடர்ந்து பெய்து வரும் கனமழையில் VPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குறிச்சிக்குப்பம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் விடுவிடாக சென்று அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தனது சொந்த செலவில் தார்பாய் வழங்கினார்.
அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதி மக்களுக்கு முதல்வர் ரங்கசாமி முதியோர் உதவித்தொகை வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் மற்றும் முதிர்கன்னிகளுக்கு மாத உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த புதிய பயனாளிகள் 100 நபர்களுக்கு உதவித்தொகைக்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கினார். அரசு கவிட ஆறுமுகம் மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மடக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மடக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி கடந்த 30/11/2022 அன்று உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து யானையின் உடல் கடலூர் சாலையில் உள்ள வனத்துறைக்கு அருகே உள்ள இடத்தில் புதைக்கப்பட்டது. அங்கு பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். இந்நிலையில் யானையின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் சிவனடியார்கள் யானை நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் நளித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் கலந்து கொண்டு யானை லட்சுமிக்கு மரியாதை செலுத்தினர். மேலும் ஏராளமான பொதுமக்களும் லட்சுமியின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட மீனவ பகுதிகள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் புயல் பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராப்பட்டினம் கடற்கரை மீனவ கிராமத்தில் பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் கடற்கரை பகுதிகளில் மீனவர்களின் படகுகள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை பாதுகாப்பான இடங்களில் எடுக்க வைக்கப்பட்டுள்ளதை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் கடற்கரை பகுதியில் குடியிருப்பவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களுக்கான உணவுகளை பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டதை அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழையினால் விழுந்த மரத்தினை கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களை கொண்டு அகற்றப்பட்டது. மேலும் இவ்வாய்வின் போது மீனவர்கள் கடந்த 4 நாட்களாக மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியிருப்பதாகவும் அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நிதி உதவி வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் ஏற்பட்டுள்ள புயல் பாதிப்புகளை நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆய்வு செய்யவில்லை என மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் கனமழை மற்றும் சூறைக்காற்றினால் மீனவ பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை தடுக்கும் விதமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் அரசு துறை சார்பில் தீவிரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதில் வீராம்பட்டினம் கடற்கரை பகுதிகளில் டிராக்டர் இயந்திரம் கொண்டு வைப்பர் படகுகள், கட்டுமரங்கள், வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பான இடங்களில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அனைத்து மீனவ கிராமங்களிலும் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் மீனவர்களின் நலன் குறித்து எவ்வித நடவடிக்கைகளோ அறிவிப்புகளோ தெரிவிக்கவில்லை என மீனவர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மழை மற்றும் காற்றின் அளவு அதிகரித்து வருவதால் பாண்டி மெரினா உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் புதுச்சேரியில் இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பெங்கல் புயலானது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இது இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் காரணமாக புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக பாண்டி மெரினா, சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை, நல்லவாடு, மூர்த்திக்குப்பம் கடற்கரை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் உள்ள சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. காவல்துறையினர் தடுப்புகளை வைத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை திருப்பி அனுப்பி வருகின்றனர். மேலும் தரைக்காற்று ஆனது 60 கிலோமீட்டரிலிருந்து
70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருகிறது. கடல் அலையானது 5 அடி முதல் 6 அடி வரை அதிகரிப்பதால் மீனவ கிராமங்களில் கடல் நீர் புகுந்து வருகிறது. புயல் நெருங்க நெருங்க காற்றின் வேகமும் கடல் சீற்றமும் அதிகரிக்கும் என்பதால் கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் முழுமையாக மூடப்பட்டு பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது சாரல் மழையானது அதிகரித்து மிதமான மழை பெய்து வருகிறது. இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் பள்ளி வாசலை இடிக்க முயற்சிக்கும் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பாக உத்தரப்பிரதேசம் சம்பல் மாவட்டத்தில் 6 இஸ்லாமியர்களை சுட்டுக் கொன்று பழம்பெரும் ஜூம்பா பள்ளிவாசலை இடிக்க முயற்சிக்கும் பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். அப்போது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் மூர்த்தி, மாநில மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் ஹாலித் தொகுதி, செயலாளர் சக்திவேல், அணிகளின் துணை அமைப்பாளர்கள் குரு என்கிற சண்முக சுந்தரம், இஸ்லாமிய கலிமுல்லா, இஸ்லாமியல் கிளை செயலாளர் அகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெங்கல் புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் புதுச்சேரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழல் உருவாகியுள்ளது. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் காலை முதல் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகள் மற்றும் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். மேலும் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் பல்வேறு இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. மீனவர்கள் 5வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. மேலும் புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் காரைக்காலுக்கு பேருந்து சேவை முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஒரு சில இடங்களில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனை தீயணைப்பு துறையினர் விரைந்து சரி செய்து வந்தனர். புயல் காரணமாக அனைத்து திரையரங்குகளிலும் மதியம் மற்றும் மாலை காட்சிகளை ரத்து செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புயல் கரையை கடக்கும் வரை அத்தியாவசிய தேவைகள் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரி கடலில் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மேலும் பொதுமக்கள் செல்லாத வண்ணம் தடுப்புகள் அமைத்து கடற்கரை சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மேலும் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்தது. மேலும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவிப்பை தொடர்ந்து புயலின் அபாயத்தை குறிக்கும் வகையில் புதுச்சேரி துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் புதுச்சேரி மாநிலத்தில் மிதமான மழை பெய்து வருகிறது. கடல் அலைகளின் சீற்றம் வழக்கத்தை விட அதிகரித்தும் காணப்படுகிறது. மேலும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் கடற்கரை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் உத்தரவிடப்பட்டது. மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை முழுவதும் மூடப்பட்டுள்ளன. மேலும் கடலோர பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடற்கரை பகுதியில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கடற்கரை பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெங்கல் புயலை எதிர்கொள்ள அரசும் காவல்துறையும் தயாராக உள்ளதாகவும் பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு அனுமதிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார். வீராம்பட்டினம் பகுதியில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி பார்வையிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் புயல் தாக்கம் எதிரொலியாக அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் மழை பாதிப்புகள் குறித்தும் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் கடற்கரை பகுதியில் பார்வையிட்டனர். இதில் மீனவர்களின் படகுகள், வலைகள் உள்ளிட்ட பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும், கடலோர பகுதிகளில் உள்ள மீனவ குடும்பங்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனி, ஞானமணி,
சண்முகம், அருள் அரசன், கஜேந்திரன், வள்ளதான், சக்திவேல், ரமேஷ், வடிவேல், சுரேஷ், அனலட்சுமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் பங்கு பெருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மிஷின் வீதியில் உள்ள புனித ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தின் 333வது பங்கு பெருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை கொடியேற்ற நிகழ்ச்சி நடந்தது. சிறப்பு விருந்தினராக ரோம் நகரிலிருந்து வந்த இந்திய தூதுவர் லியோ போல்டே ஜகலி கொடியேற்றத்தை துவங்கி வைத்தார். புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் முன்னிலை வகித்தார். பேராலயத்தின் பங்கு தந்தை ரோசாரியோ தலைமை தாங்கினார். இவ்விழாவை தொடர்ந்து வரும் 7ஆம் தேதி முதல் சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முக்கிய விழாவான 8ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு கூட்டு திருப்பலி நிகழ்ச்சியும் மாலை 6:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி விழா நடைபெறுகிறது. 9ஆம் தேதி கொடியிறக்க நிகழ்ச்சி நடக்கிறது. உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கரின் பிறந்தநாளையொட்டி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உப்பளம் தொகுதி தலைவரும் சமூக சேவகருமான டாக்டர் பாஸ்கர் பிறந்தநாள் விழா அண்ணா சிலை அருகில் மிக விமர்சையாக தொகுதி நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டது. 1000 ஏழை எளிய மக்களுக்கு சிக்கன் பிரியாணியும், 500 நபர்களுக்கு புடவை கைலியும், 3 நபருக்கு சுயதொழில் தொடங்க 3 தள்ளு வண்டிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே. ஆறுமுகம், நேரு, கே.எஸ்.பி. ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, மணக்குள விநாயகர் கல்லூரி குழும தலைவர் டாக்டர் நாராயணசாமி, மாநில செயலாளர் அழகும், ஓம் சக்தி ரமேஷ், முரளி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சீதா, புதுச்சேரி பத்திரிகையாளர் சங்கத்தின் நிர்வாகிகள், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் பிரகாஷ், ராஜா, செல்வகுமார், கஸ்பரா, சதீஷ், என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவை தனசேகர், அம்பேத்கர் படை பாவாட ராயன், நேரு பஜார் வியாபாரிகள், புதுச்சேரி மார்க்கெட் நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், நண்பர்கள், கட்சியின் முக்கியஸ்தவர்கள் என்று அனைவரும் கலந்து கொண்டு பாஸ்கருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். இந்த நிகழ்ச்சியினை சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட மீனவ கிராமங்களில் சபாநாயகர் தலைமையில் அரசு அதிகாரிகளுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னவீராப்பட்டினம், புதுக்குப்பம், நல்லவாடு ஆகிய மீனவ கிராமங்களையும், மணவெளி, பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் நேரில் சென்று மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் உடனடியாக மழைநீரை வெளியேற்ற அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் அபிஷேகப்பாக்கம், டிஎன் பாளையம், என்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் மதிய உணவு வழங்க ஏற்பாடு செய்திருந்தார். இந்த ஆய்வின் பொழுது வருவாய்த்துறை துணை ஆட்சியர், வடக்கு தாசில்தார்கள், பிரிதிவி, அருண் காவல்துறை கண்காணிப்பாளர், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர்கள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7160 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 97 ரூபாய். பெங்கல் புயல் நிலவரம் குறித்து புதுவை கடற்கரைகள் முதல்வர் ரங்கசாமி ஆய்வு. அவசியமின்றி பொதுமக்கள் வெளிவர வேண்டாம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அறிவுறுத்தல். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைப்பதற்கு எந்த தனியார் பள்ளியும் முன்வராதது மனிதாபிமானமற்ற செயல், அதிமுக செயலாளர் அன்பழகன் பேட்டி. புயல் கரையை கடக்கும் வரை அத்தியாவசிய தேவைகள் இன்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம், மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. புயல் காரணமாக புதுவை கடற்கரை சாலை மூடப்பட்டு 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு.